ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. உங்கள் சந்தேகங்களை விட ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. உங்கள் மனசோர்வை விட ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. உங்கள் கவலைகளை விட ஆண்டவர் பெரியவர். உங்க கடந்த காலத்தை விட ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சோதனையை விட ஆண்டவர் பெரியவர். உங்கள் வருத்தங்களை விட ஆண்டவர் பெரியவர். உங்கள் பாவங்களை விட ஆண்டவர் பெரியவர். உங்கள் தவறுகளை விட ஆண்டவர் பெரியவர். உங்கள் கவலைகளை விட ஆண்டவர் பெரியவர். உங்கள் இழப்பை விட ஆண்டவர் பெரியவர். இந்த பெரியவர் யாரு? எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாருங்க? சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியணும்? இன்னைக்கு உணருங்க, எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட மிக 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 பெரியவர் என் ஆண்டவர் ஒருவரே ஒருவரே ஒருவரே. கர்த்தர் உங்களுக்கு இலவசமா கொடுத்திருக்கிறத உதாசீனப்படுத்திடாதீங்க. இந்த ஆலயத்துல நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறத நீங்க பிரயோஜனப்படுத்திக்கோங்க. இருந்து நீங்க சும்மாவே போகாதீங்க. ஏதோ ஒண்ணு இலவசமா வாங்கிட்டு போங்க. அல்லேலூயா. இலவச பைபிள் கொடுக்குறாங்க, இலவச கீச்சை கொடுக்குறாங்க, வசனத்தை சொன்னா இது கிடைக்கும், பாட்டு பாடினா இது கிடைக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சில் சாப்பாடு போடுவாங்க, ஆமென், துணிமணி கொடுப்பாங்க, பாஸ்டர் நம்ம சபை நமக்கு உதவி செய்யும். இதெல்லாம் இல்ல. இதை காட்டிலும் பெரியவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க இதை யோசிக்க கூடாது. இதை யோசிச்சு நீங்க ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் ஆராதனைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போற என்ன செஞ்சாங்க? ஊழியக்காரங்க என்ன செஞ்சாங்க? எனக்கு சபை என்ன செஞ்சுச்சு? நான் இருக்கிற ஒரு குறை சொல்லவே முடியாது. எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு அற்புதம், ஏதோ ஒரு கிருபை உங்களுக்குள்ள நடந்திருக்கிறது நான் உணர்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய சொந்த பிள்ளைகளுடைய மரணம் பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். பாருங்க, 2 தகப்பன்மார்கள் இருக்காங்க. ஒருத்தருடைய மகன் ஆக்சிடென்ட், இன்னொருத்தருடைய மகன் ஆக்சிடென்ட். இன்னைக்கு நின்று கத்தரை பெருமைக்கு சொல்ல துதிக்கிறாங்க. பாருங்க, இதுதான் இலவசமா கத்தரத்துல பெற்றுக்கொண்டது. அதை கரெக்டா யூஸ் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நீங்க தாயின் கருவிலிருந்து வெளிப்பட்ட நாள் முதல் இன்ற வரைக்கும் உங்களுக்காக இயேசுவா எந்த துரோகத்தையும் செய்யல. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை இயேசுவா எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தல. இயேசுவா உங்களை எந்த விதத்திலும் தூக்கி போடல. இயேசுவா எந்த விதத்திலும் உங்களை போட்டு மிதிக்கல. உங்களை உயர்த்தி வைக்கிறவன் ஆண்டவராக இயேசு. உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவன் ஆண்டவராக இயேசு. இதை தெரியாம உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள், இச்சைகள், பாவத்திற்கு அடிமையா இருக்கிற தேவ ஜனமே மனம் திரும்பு. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு முன்பதாக வருகிறது. இலவசமாய் பெற்ற நீ உதாசீனப்படுத்துகிற தெய்வத்தை நீ தேடாதபடி உண்மையாய் தேட உன்னை அர்ப்பணி. உண்மையாய் தேட. உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர். நீங்க யோசித்து பாருங்க, எவ்வளவு காரியத்தில் ஆண்டவர் நான் வேதனைப்படுத்திருப்பேன், எவ்வளவு காரியத்தில் ஆண்டவர் நான் துக்கப்படுத்திருப்பேன். ஆண்டவர் என்ன துக்கப்படுத்தல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பெற்றதை மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும். நீ தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு வியாதி சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? பிசாசு உங்களை விட்டு ஓடிச்சா? உங்க வாழ்க்கை புதிதா மரித்தோர்ந்து எழுப்பிட்டீங்களா? இதை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு இலவசமா கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்தது எபேசியர் 2:8. வேகமா வாசிங்க. எபேசியர் 2:8. ரட்சிக்கப்பட்டீர்கள், உண்டானதல்ல, ஈவு. அது நம்மளுக்கு ரட்சிப்பு இலவசமா கிடைச்சிருக்கு. ரோமர் 3:24. ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். அப்ப நம்மள நீதிமானா, உண்மை உள்ளவனா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார் ஏசப்பா. இருக்கீங்களா? இலவசமா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? சர்டிபிகேட். என்ன சர்டிபிகேட்? நீதிமான், உண்மை உள்ளவர்கள். ஆமென். உங்களுக்குள்ள ரட்சிப்பு, உங்களுக்குள்ள கிருபை, உங்களுக்குள்ள. இப்ப கடவுளை தேடி போறவங்க எத்தனை கூட்ட ஜனங்கள் இந்த உலகத்துல போனாலும் கருவறைக்குள்ள போக முடியுமா? எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கும்பிடணும்?
10 அடி 20 அடியில கூப்பிடணும். இன்னைக்கு நீங்க நேரா வரலாம், இங்க வரைக்கும் வந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஆலயத்துக்குள்ள வந்து முகமுகமா ஏசப்பாவை என்ன செய்யலாம் சொல்லுங்க. அதற்கு நம்மள ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். இதுல இருந்து தெரியுது ஆண்டவரிடத்துல கட்டுப்பாடு இல்ல. எல்லாரும் சமம், எல்லாரும் வரலாம், எல்லாரும் துதிக்கலாம், எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தை நான் சொல்ல விரும்பல. 2 இனம் ஜாதிக்கு சண்டை வந்ததுனால அந்த இடத்துல என்ன நடத்தக்கூடாது? திருவிழாவே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க அப்படி அல்ல. எந்த இனமும் இல்லை, எந்த ஜாதியும் இல்லை. கர்த்தர் என்பதாக நம்ம பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இன்னைக்கும் சில கிறிஸ்தவர்களுக்கு வைராக்கியமா இருப்பாங்க. அவங்ககிட்ட தண்ணி குடிக்க மாட்டேன், அவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டேன் சாப்பாடு. பரலோகத்துல நீங்களும் அவங்களும் பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க, கடலை தட்டுங்க. அப்ப ஏசப்பா மடியில உட்கார வச்சிருப்பாரு, நம்மள கீழே உட்கார வச்சிருப்பா. அப்படி பாக்குறவங்க லாசரு எங்க உட்கார வச்சிருந்தாரு? மடியில. ஆபிரகாமோட மடியில. ஐஸ்வர்யவான் எங்க இருந்தான்? நரகத்துல இருந்தான். அவன் பெரியவன், அவன் பெரியவன். நீங்க உங்க மனசுல அந்த பழைய வைராக்கியம் இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிருங்க. நான் சொல்றேன் அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் மடியில உட்கார வச்சு உங்களை கீழே உட்கார வைக்கிற நாட்கள் வரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் கிருபையினாலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த வீட்டுக்காரன், இந்த வீட்டுக்காரன், அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவனா நீங்களா ரட்சிக்கப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சுவிசேஷம் சொல்றதுக்கு உங்க காலடி எந்த இடத்துல இருக்குதோ அங்க தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு கூட நீங்க தயங்கக்கூடாது. சாப்பிடறதுக்கு கூட என்ன செய்யக்கூடாது? தயங்கக்கூடாது. அல்லேலூயா. வேறுபட்டு பார்த்தது போதும். கர்த்தர் சொல்றார், நான் வேறுபட்டு பார்த்தா என் ரத்தம் வேறுபட்டு தான் கிடந்திருக்கும். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்கு எல்லாருக்கும் என் ரத்தம் எப்படி கொடுக்கப்பட்டதோ அதே போல நீங்களும் இலவசமாய் பெற்றீர்கள். நீங்களும் அப்படிப்பட்ட பாகுபாடு இல்லாதபடி இந்த வாழ்க்கை நடத்த உங்களை அர்ப்பணிகள் இந்த காலை வேலை. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதாசீனம் வருது. மற்ற ஜனங்களை பார்த்தா இழிவாய் பார்ப்பது. படிச்சவங்களை பார்த்தா ஒரு மாதிரி, படிக்காதவங்களை பார்த்தா ஒரு மாதிரி, வேற ஜாதியினரை பார்த்தா ஒரு மாதிரி, இன்னொரு ஜாதியினரை பார்த்தா ஒரு மாதிரி. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குள்ள இரக்கம் இருந்தா, உனக்குள்ள கருணை இருந்தா அவங்களை தூக்கி எழுப்புறதுக்கு, தட்டி எழுப்பதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஏன்னா கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே ரட்சிப்பு வந்திருக்கிறது. நீதிமான் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது ஒரு ஸ்டேட்டஸை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மார்தட்டி சொல்லுங்க, எனக்குள்ள நீதிமானா ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார். அப்ப இலவசமா சுகத்தை பெற்ற நாம இலவசமா என்னத்தையும் பெற்றிருக்கிறோம்? ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே. அப்ப சபைக்குள்ள கர்த்தரை ஆராதிப்பதற்கு உதாசீனப்படுத்தக்கூடாது. 2வது, மற்றவங்களை விட நீங்க உயர்வா உங்களை நினைச்சிட்டு இருந்தது, வேறுபட்டு பார்ப்பது, இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு அந்த ரட்சிப்பை வேறுபடுத்தி கொடுக்கல, அந்த இரக்கத்தை வேறுபடுத்தி கொடுக்கல, அந்த வல்லமையை வேறுபடுத்தி கொடுக்கல. கர்த்தர் எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாமல் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பட்சபாதம் இல்லாமல் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் இலவசமா அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்படுத்த கர்த்தர் நம்மை நியமிக்கிறார். அடுத்தது 2 கொரிந்தியர் 17:7. வேகமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 17:7. சார் 11:7. பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப வடிங்க. அடுத்தது எதை இலவசமா கொடுக்கணுமா? சுவிசேஷத்தை இலவசமா. பாருங்க, என்ன பவுல் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரர், பெரிய உயர் குலத்துல பிறந்த ஒரு மனுஷன். கமாலியர் பாதப்படியில உட்கார்ந்து படிச்சவர் யாரு? பவுல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அல்லேலூயா, அவர் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே. இந்த மனசு யாருக்காவது வருமா? அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும் மற்றவர்களை உயர்த்த உங்களை தாழ்த்தணும். அதற்கு சுவிசேஷம் என்ற வார்த்தை உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து 12 சீசர்கள் எப்படிப்பட்ட இனத்தவர்கள், எப்படிப்பட்ட பதவியில் இருந்தவர்கள் தெரியாது. ஒருத்தர் மீன் பிடிக்கிறான், ஒருத்தர் வந்து டாக்ஸ் கலெக்டர், ஒருத்தர் திருடன், ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு காரியத்தில் இருந்த எல்லாரையும் ஆண்டவர் ஒன்று சேர்த்து 12 பேரை வச்சு துப்பட்டி எடுத்து இடுப்புல கட்டி காலை கழுவுறாரு. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை பார்க்க முடியும். சுவிசேஷத்தை இலவசமா கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை பார்க்க முடியாது. அவர் சொல்றாரு, கால்களை கழுவ, பேதுரு சொல்லுவோம், காலை கழுவுறதுக்கு எனக்கு என்ன செய்யுது? இடம் கொடு. நீங்க போய் என் காலை கழுவ மாட்டவரே. இந்த காலில் எப்படிப்பட்ட கால்? பாவத்தின் காலில் இது நீங்க எப்படி கழுவலாம் ஆண்டவரே? ஒரு மீன் பிடிக்கிறவர், மீனவர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பான்னு பாருங்க. அல்லேலூயா. அங்கே யூதாஸ் காரியத்து கொலை கல்லர் கூட்டத்தில் இருந்தவன், அங்க இருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல உயர்ந்தவங்களா இருக்கலாம், தாழ்ந்தவங்க எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரையும் பார்க்கல, அவங்க காலில் இருக்கிற அந்த அழுக்கு, அந்த பாவத்தை ஆண்டவர் பார்த்தா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவரே அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சு செய்யுங்க. இப்ப உனக்கு இது போதும் சொல்லி கழுவிடுறாங்க. அங்கேயும் இலவசமா காலை கழுவுனா இவர் பாருங்க, இலவசமா தானே கழுவுறீங்க, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? உதாசீனம். இதுதான் இன்னைக்கு செய்தி. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ காரியம் செஞ்சீங்கன்னா அதை உதாசீனம் பண்ணிட்டு இதை செஞ்சு அதை செய்யுங்க, அதை செஞ்சா இதை செய்யுங்கன்னு ஏட்டிக்கு பூட்டி சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி இருந்தார், அவர் செய்த அற்புதங்கள் என்ன, அவர் எப்படி மரணம் அடைந்தார், எப்படி உயிர் தெழுந்தார், எப்படி வரப்போற, இதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். போயிட்டு சர்ச்சுக்கு வாங்க பேய் ஓடிடும், சர்ச்சுக்கு வாங்க பிசாசு ஓடிடும், பிளிசுனியை கட்டு ஓடும், இதை சொல்லி ஜனங்களை கொண்டு அதுக்காக வாயை பிறந்துட்டு இருப்பான்னு பார்த்துட்டு எப்படா எனக்கு பேய் ஓடும் பிசாசு ஓடும் சுகம் கிடைக்கும். இயேசு யார் என்பதை சொல்லிக் கொடுங்க. இலவசமா நீங்க கத்துக்கிட்டீங்களா இயேசு யார் என்பதை? நீங்க ருசிச்சு பார்த்திருக்கீங்களே? ஏசப்பா எப்படிப்பட்ட ருசிச்சு பார்த்திருக்கீங்களே? நீங்க கஷ்டப்படும் போது, அழுதுட்டு இருக்கும் போது ஏசப்பான்னு கூப்பிடும் போது உங்களை ஆறுதல் படுத்தின அந்த தெய்வத்தை நீங்க ருசிச்சு பார்த்திருக்கீங்களே? அதை தாங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுக்கு தான் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், மற்றவங்கிட்ட போய் சொல்லணும். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அந்த இலவசமா பெற்றது அந்த இடத்துல கிரியை செய்யும். உட்காரும் பொழுது என்னை பார்க்க மாட்டார்கள், என்னுடைய வார்த்தையை பார்க்க மாட்டார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை வேடிக்கை பார்க்கிறவர்களா வரமாட்டாங்க. இயேசு யார் என்பதை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவரை பார்க்க ஆவலா இருப்பாங்க. யார் ஒருவன் கர்த்தரை பார்க்க, இயேசுவை பார்க்க ஆவலா இந்த ஆலயத்துக்கு வருகிறார்களோ அவருடைய முகத்தின் ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கப்படுவார். முகங்கள் சோர்ந்து போகாது, உங்க முகங்கள் பிரகாசிக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவை பற்றி நான் வைராக்கியமா நிற்பேன். சுவிசேஷத்தை பற்றி இலவசமாய் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. கடைசியா ஒன்று வாசித்து முடிக்க போறோம். வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:6. 21:6. வெளிப்படுத்தல் 21:6. அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன். ஜீவன் கொடுக்கிறவனோ எல்லாவற்றையும் சொல்லுகிறான். அல்லேலூயா. அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? இலவசமா என்னத்தை கொடுக்கிறார்? இந்த தண்ணீர் என்ன செய்யாது? தாகம் எடுக்காது. சமரியா ஸ்திரீட்ட போறாரு, அங்க அவ குளத்து நடிகை உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு குடிக்க என்ன கொடு, கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் எங்க கிட்ட போய் நீங்க தண்ணி வாங்கணும். ஏன்னா அந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மா? சமாரியா ஸ்திரீ. யூதர்கள் வந்து சமாரியா ஸ்திரீட்ட என்ன குடிக்க கூடாது? தண்ணி வாங்கி குடிக்க கூடாது. ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள். ஆனா என் ஆண்டவர் இன்னைக்கு அந்த பெண் கிட்ட போய் உட்கார்ந்து எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. அப்பவே தெரிஞ்சுக்கோங்க இயேசுப்பா எப்படிப்பட்டவங்க. நான் சொன்னல தண்ணி குடிக்கணும்னு, இயேசுப்பா தண்ணி வாங்கி குடிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னாரு, அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நான் கொடுக்குற தண்ணீர் உனக்கு ஒரு காலம் தாகம் அடையாது அப்படின்னா எப்படியா அப்படின்லாம் கேட்கிறான். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அவளை பத்தி அவருடைய ஸ்வாபத்தை பத்தி ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நல்ல கவனிங்க. ஒரு ஜீவ தண்ணி ஒருத்தருக்கு இலவசமாய் கொடுக்க நீங்கள் கடமைப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா அவங்க பாவ உணர்வுகள் அவங்க இடத்துல வெளிப்படும். அதை தான் அந்த இடத்துல சமரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் விளக்கம் பண்றாங்க. நான் கொடுக்கிற தண்ணி உனக்கு என்ன செய்யாது? தாகத்தை ஒருபோது கொடுக்காது. அது தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க திருப்தியா இருக்கீங்க பாத்தீங்களா?
இயேசுவை ஆராதிக்கிறதுனால நம்ம திருப்தியா இருக்கிறோம் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நாம திருப்தியா இருந்தால்தான் மற்றவங்களை என்ன பண்ண முடியும்? திருப்திப்படுத்த முடியும். நீங்க கர்த்தருக்கு முன்பதாக, இயேசுக்கு முன்பதாக நீங்க வந்துட்டு தாகமா இருக்கேன், அது எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, அது பண்ணல, இது சொல்ற அந்த தாகத்துல இருந்தீங்கன்னா ஜீவ தண்ணீர் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. கிடைக்கலன்னு அர்த்தம். உங்க தாகம் இன்னைக்கு தீர்க்கப்பட்டாதா மற்றவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு இலவசமா கொடுக்க வைக்கிறார். சொல்லுங்க, எனக்கு இலவசமா ஜீவ தண்ணீர் கிடைக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஜீவ தண்ணீர்னு தண்ணியை நினைக்க கூடாது. தண்ணிக்கு அடையாளம் யாருதான்? பரிசுத்த ஆவி, அபிஷேகம். ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருந்தா, வல்லமை இருந்தா, கிருபை பாருங்க எப்படி கோர்வையா வருது பாருங்க. முதலாவது நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம் இலவசமாக. இரண்டாவது ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்படுகிறோம். அப்புறம் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு செயல்படுகிறோம். இப்படி செயல்பட்டா நீங்க உதாசீனப்படுத்துறவர்கள் அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் நீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பாருங்க. ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த பொருளை நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். உங்களுக்குள்ள இருக்கு பொருள், இருக்கா இல்லையா? சொல்லுங்க. உங்களுக்குள்ள சுகம் இருக்கா? கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரா? முதல்ல உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாரா? இப்ப இருக்கிற சுகம் இல்லாம நீங்க கஷ்டப்பட்டு நீங்க வலியோடு வேதனையோடு இதையும் சுகப்படுத்த ஏசப்பால முடியும். அன்னைக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு சுகம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ரட்சிப்பை இழந்திருக்கீங்களா? அந்த ரட்சிப்பை புதுப்பிக்க முடியாம இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரட்சிப்பு உனக்கு இலவசமா கொடுத்திருக்கு, எப்ப வேணா நீ எடுத்துக்கலாம். காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. ரட்சிப்பு எப்ப வேணா உங்களுக்காக கதவை திறந்திருக்கு. இழந்தாலும் திரும்ப திரும்ப என்ன பண்ணலாம்? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரிடத்துல முழு மனத்தோட அதை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது சுவிசேஷம் உங்களுக்காக திறந்திருக்கிறது. அந்த சுவிசேஷ வார்த்தைகளை கீழ்ப்படுகிறவர்களாக மாறணும். மூணாவது, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் மற்றவங்களுக்கு நீங்க இலவசமா பயன்பட முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேளையில சொல்லுங்க, எனக்குள்ள தாகம் தீர்க்கிற ஒரு ஜீவ தண்ணீர் வருகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சிலுவை மரணத்துல இயேசு சொன்ன வார்த்தை, இதோ தாகமா. ஏன் ஆண்டவர் தாகமா இருந்தார்? நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. அந்த தண்ணீர் உங்களுக்குள்ள கிரியை செய்தால் சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சொல்லுவாங்க, நிறை குடம் என்ன செய்யாதாமா? அரை குடத்தோட இருந்தோம்னா என்னமோ. ஆமா, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள அரை மனசா இருந்தா கர்த்தரை துதிக்கவே விடாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல உலகமும் வேண்டும், ஏசப்பா வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவனா இருக்கிறது, பண்டிகை நாட்களில் கிறிஸ்தவனா இருக்கிறது, ஏதோ நேரத்துக்கும் காலத்துக்கு மட்டும் ஆண்டவரை தேர்ந்தது, ஆசீர்வாதத்துக்கும் அற்புதத்துக்கு மட்டும் ஆண்டவரை தேர்ந்தது, இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்குள்ள இருந்தா இது உதாசீனப்படுகிற வாழ்க்கை. நீங்க நிறைஞ்சு இருக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும், நிறைஞ்சு வழிகிற வாழ்க்கையா இருக்கணும், ஜீவ தண்ணீருடைய வாழ்க்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னா, ஒரு சபைக்குள்ள பிரச்சனை வருதுன்னா, ஒரு இடத்துல நம்மளுக்கு தடைகள் வருதுன்னா அந்த இடத்துல முழுமை ஆகவில்லை என்ற அர்த்தம். முழுமை அடைந்தவர்களுக்கு எல்லா காரியமும் சரியா பிளான் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. முழுமை இல்லைன்னா அந்த இடத்துல பிளானே தப்பா மாறும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஃபுல்ஃபில் பண்றாரு, உங்களை ஃபுல்லா நிரம்பி வழிய செய்கிறார். சொல்லுங்க, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பதாய் பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் பாத்திரம் எப்படி வழியுமா? நிரம்பி வழியும். சத்துரு வெட்கப்படுற அளவுக்கு உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த பாத்திரம் ஜீவ தண்ணீரின் பாத்திரம், வல்லமையின் பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம். இது சாதாரணமா தளம்பிட்டு இருந்துச்சுன்னா ஆத்துருவா வேதம் சொல்லுகிறது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்த ஆண்டவர் என்ன பண்ணிடுவா? வாந்தி பண்ணி போடுவா. நீங்க நிறைய பேர் கக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கீங்க. ஆண்டவர் அதை மாற்றுகிறார். எனக்கு அனலும் இல்லை, குளிர் வேணும், மிதமிதமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். பிரைஸ்ல சொல்லுவோம், சுடு தண்ணி எடுத்து கொதிக்க கொதிக்க வச்சு நான் குளிக்க போகிறேன்னு எடுத்து ஊத்துனீங்கன்னா என்ன ஆயிடும்? ஆமா, பச்சை தண்ணி ஐஸ் கட்டியோடு இருக்கு, அதை எடுத்து ஊத்துனீங்க என்ன ஆயிடும்? ஆனா அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து ஊத்துறீங்க பாருங்க, ஒரு சுகம் கிடைக்குது பாருங்க. அதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பாம இருந்தினா உனக்கு நரகம் தான். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கு. உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு நான் இருக்க மாட்டேன், நாளைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டது எனக்கு தெரியாது.
அல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வர ஒரு கூட்டம் தேவை. நேரத்துக்காக, சமயத்துக்காக, பணத்துக்காக, புகழுக்காக, வல்லமைக்காக, அற்புதத்துக்காக கர்த்தரை தேடுகிற பிள்ளையே, உனக்கு கொடுக்கப்பட்ட இலவசத்தை உதாசீனப்படுத்திட்டு இருக்காதே. அதுதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். கரங்களை தட்டி உற்சாகமா நான் ருசிச்சு பார்க்க போறேன். எல்லாம் எழுந்து நிற்போமா? நான் ருசிச்சு பார்க்க போறேன் ஆண்டவரே, ருசிச்சு பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி. உலகத்துல ருசிச்சு பார்த்து பெற்றுக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் நீங்க செய்வீங்க. ஒரு குழம்பு செஞ்சாலும் அதை கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி தான் நீங்க சாப்பிடுவீங்க. ஒரு சாப்பாடு, ஒரு பானத்துல சோறு இருந்தா அந்த சோறை அமுத்தி பார்த்து எல்லாம் வெந்திருச்சுன்னு பார்ப்பீங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நடந்து போகும்போது குறுக்குல எதுவும் கல்லு முள்ளு இருக்கான்னு பார்த்து தான் நீங்க போவீங்க. ஒரு விலை மதிக்க முடியாத ஒண்ணு கையில இருந்துச்சுன்னா அதை பத்திரமா பார்த்து கொண்டு போவீங்க. இப்படி பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு ஆண்டவரை பார்க்க தெரியலையே. அன்பு சகோதரனே, சகோதரியே, உலகத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நான் கரெக்டா செய்யறேன், நான் அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், நான் உயர்த்தி ஏசப்பாவுடைய அன்பை, ஏசப்பாவுடைய வல்லமையை, ஏசப்பாவோட மகிமையை நீ உயர்த்தாம புரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாயே. இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏன் இந்த உதாசீனம்? நான் எதுவும் கேட்க மாட்டேன் தானே, உனக்கு எல்லாம் தரேன், வருத்தப்பட்டு வா உனக்கு தரேன்னு சொல்லிட்டு ஏசப்பட்ட போன கிடைக்கும். இலவசமா கிடைச்சாலும் அந்த இலவசத்தை காப்பாற்ற தெரியணும்ல, அதை பற்றி கொள்ள தெரியணும்ல, அதை எடுத்துக்கொள்ள தெரியணும்ல. ஏதாவது தடை இருக்கா? ஏசப்பாவை தேடி வர்றதுக்கு ஏதாவது தடை இருக்கா? வசனத்தை கேட்பதற்கு ஏதாவது தடை இருக்கா? தடை இருந்தா அதை இன்னைக்கு எடுத்து போடுங்க. என் பாவம் கர்த்தரை தேடுவதற்கு தடையா இருக்கிறது. லௌகிக இச்சை என்னுடைய ஆண்டவரை தேடுவதற்கு தடையா இருக்கிறது. என் கண் ஆண்டவரை தேடுவதற்கு தடையா இருக்கிறது. ஒப்புக்கொடு சகோதரி, ஒப்புக்கொடு. என் குடும்பம் கர்த்தரை தேடுவதற்கு தடையா இருக்கிறது. என் வேலை கர்த்தரை தேடுவதற்கு தடையா இருக்கிறது. ஓ ஹalleluya. கர்த்தர் அள்ளி தந்திருக்கிறார், கிள்ளி தரல. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அதை ருசிச்சு எடுத்துக்கிறவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். கடல் போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல குவிந்து கிடக்கிறது அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, நீதி, வல்லமை, அபிஷேகம், சுவிசேஷம் எல்லாம் குவிந்து கிடக்கிறது. அதை எடுத்துக்கொள்ள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம எதை எடுக்கிறோம்? யோசித்து பாரு சகோதரா. அழிந்து போகிற பொருட்களை எடுத்துட்டு இருக்கோமா? அழிந்து போகிற வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நான் கஷ்டம் போகணும், துன்பம் போகணும், கவலை போகணும், என் குடும்பம் எப்படி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க எப்படி நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கணும். நீ அழுதது போதும். கர்த்தர் உனக்காக கொடுத்த எல்லா இலவசமான ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கவில்லையே என்று அழு. கர்த்தர் கொடுத்த கிருபையை நான் பயன்படுத்தலையே. கர்த்தர் கொடுத்த வல்லமையை நான் யூஸ் பண்ணாம வச்சிருக்கேனே. வேதத்தை சொல்லாம இருக்கனே, சத்தியத்தை சொல்லாம இருக்கனே. ஐயோ, நான் பைபிள் படிக்கலையே, ஜெபம் பண்ண தவறிட்டனே. ஆண்டவரே, எனக்கு கொடுத்ததை நான் பயன்படுத்த உன் துக்கம் சந்தோஷமா மாறும். உன் பின்னாடி ஏன் பிசாசு வரான்? உன் குடும்பத்துல ஏன் போராட்டம் வருது? நீ பயன்படு. கர்த்தருக்காக பயன்படு மகனே, கர்த்தருக்காக பயன்படு மகளே. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற சத்தியம். சுயநலத்தை விடு. நான் மட்டும் நல்லா இருக்கணும். இல்ல, உனக்கு கொடுக்கப்பட்ட இலவசம் அதுக்காக இல்ல, மற்றவங்களை வாழ வைக்கிறதுக்காக தான், மற்றவங்களை கர்த்தருக்காக கொண்டு வரதுக்காக தான். வண்டி போட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தரத்தில் அர்ப்பணி, கர்த்தரத்தில் துதி, கர்த்தர் மகிமைப்படுத்து. ஹalleluya.
பாத்திரம் நிரம்பி வழியிட்டு சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியிட்டும் ஏசப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழியிட்டு ஆண்டவரே. இந்த சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எல்லாம் கிடைக்கும், கிடைக்காம போகாது. நீ என்ன பிரச்சனையோட வந்தியோ ஏசப்பா அந்த பிரச்சனையை உன்னை விட்டு நீக்கிடுவாரு. என்ன கண்ணீரோடு கூட இந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்காங்க, கண்ணீர் எல்லாம் உன்னை விட்டு தூக்கி எறிஞ்சிருவாரு. உனக்கான அற்புதங்கள் கிடைச்சிருச்சு, உனக்கான வல்லமைகள் கிடைச்சிருக்கு, உனக்கான கிருபைகள் கிடைச்சிருச்சு. அதை சுதந்திரிக்க முடியாதபடி தடை பண்ணுகிற அசுத்தாவின் வல்லமைகளை கர்த்தர் அழித்து விட்டார். உனக்காக இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே. ஓ ஆண்டவரே, ஜெபம் ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நான் பயன்படுத்த தெரியல, இந்த ஊழியத்தை நான் பயன்படுத்த தெரியல, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை பயன்படுத்த தெரியல, நீ கொடுத்த கிருபைகளை பயன்படுத்த தெரியாம நின்னுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் நிரம்பி வழியணும், நிரம்பி வழியணும். எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கோம். உலகத்துக்காக, சொந்த காரியத்துக்காக கிறிஸ்துவை விட்டு கொடுக்கிறவங்களா இருக்கிறோம். ரபா 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 கபா. ஓ ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக, உலக காரியத்துக்காக இயேசுவை மறுதலிக்கிற கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாபத்தை பிசாசு கொண்டு வருகிறார். அந்த இடத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஓ உனக்கு கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வைத்திருக்கிறாரே, உன்னை புடமிட்டிருக்கிறாரே, உன்னை பரிசுத்திருக்கிறாரே. உன் சுய நலத்திற்காக, உன் சுய சிந்தத்திற்காக பல காரியத்தை இழந்து நிற்கிறாய். மன்னிப்பு கேளு ஆண்டவர்ட்ட, விட்டுக்கொடு கர்த்தரிடத்துல. மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. பெயர் கிறிஸ்தவனாய் வாழாதே, நட்டிக்காத, பேச போடாத. இப்ப உன்கிட்ட பொய் இருக்கு, உன்கிட்ட அவமானங்கள் இருக்கு, கர்த்தரம் உதாசீனப்படுத்துற காரியம் இருக்கு. விட்டு கர்த்தர் எச்சரிக்கிறார். விட்டு வேண்டாம், போ. இயேசுவின் நாமத்துல சொல்லு, அதிகாரத்துல சொல்லு. நீ செய்யற பாவம் பிள்ளைய தொடுது, நீ செய்யற பாவம் உன்னுடைய வாழ்க்கைய சின்னவனமாக்கும். கீழ்ப்படுதல் வரட்டும், சொல்லுங்க. கீழ்ப்படுதல் வரட்டும், எனக்குள்ள கீழ்ப்படுதல் வரட்டும். ஆண்டவரே என்னை மாற்றும். நாமது கொண்ட ஜெபம் பண்ண என்னை மாற்றும். கீழ்ப்படுதல் மாற்றும். எனக்கு கொடுத்த கிருபைகளை, எனக்கு கொடுத்த இலவசமா கொடுத்த ரட்சிப்பை, இலவசமா கொடுத்த வல்லமையை, இலவசமா கொடுத்த சுவிசேஷத்தை, ஆண்டவரே அற்புதத்தை நான் பெற்றிருக்கிறேன். அதை சுதந்திரத்தை எனக்கு உதவி செய்ய மாட்டேன். ஆண்டவருடைய சிலையை அபிஷேகம் பண்ண வரல, பால் ஊத்தி சந்தனத்தை வச்சு அபிஷேகம் பண்றதுக்கு இயேசு கிட்ட வரல. அவர் சொல்லிட்டார், நீ பண்ண வேண்டாம், நான் என் ரத்தத்தால உன்னை அபிஷேகம் பண்றேன், என் தழும்பால உன்னை குணமாக்குறேன், என் ரத்தத்தால உன்னை அபிஷேகம் பண்றேன். உன் பாத்திரம் நிரம்பி வழிய, உன் ரத்தத்தால உன்னை அபிஷேகம் பண்றேன். உன் துயரத்தை, துக்கத்தை, போராட்டத்தை மாற்றுவேன். அவர் அபிஷேகம் பண்ண வரல, அவரை அபிஷேகம் பண்ண அவர் வரல, உன்னை அபிஷேகம் பண்ண அவர் வந்திருக்கிறார். உன் பாத்திரத்தை நிரம்பி வழியை அவர் வந்திருக்கிறார். நீ உடம்ப கிழிச்சு கர்த்தருக்கு கொடுக்க வரல, அவர் உடம்ப கிழிச்சு உனக்காக ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். வைராக்கியமா சொல்லுங்க, ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க, இயேசு பெரியவர். என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். தெருக்களின் முனையில நின்று சொல்லுங்க, இயேசு உயிர் உள்ளவர் என்று சொல்லுங்க. உன் வீட்டுல இருந்து சத்தமிட்டு சொல்லு, இயேசு உயிரோடு. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அக்கம் பக்கத்துல யாரா இருந்தாலும் நான் வைராக்கியமா சொல்றேன், நாங்க ஆராதிக்கிற இயேசு உயிர் உள்ளவர். காலம் செல்லாது. பாவத்தை செஞ்சிட்டு இருக்க ஜனமே, காலம் செல்லாது. மனம் திரும்பு. இயேசுவின் வருகை சமீபமா இருக்கிறது. அக்கினி உன்னை நிரப்பது. ஓ அசால்ட்டா இருக்காதீங்க, துதிங்க. இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற சகோதரியை துதி.
துதி. நீ எப்படிப்பட்ட ஜனமா இருந்தாலும் சரி, கர்த்தரை ஒரு வார்த்தையை சொல்லி துதி. விடாது விடாது விடாது. டைம் ஆச்சு, நேரம் ஆயிடுச்சு. துதிங்க துதிங்க. ஒரு நிமிஷம். நீங்களே அபிஷேகத்தை நிறைங்க. பாடுபொழுது, ஆராதிக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லப்படுது. எங்களோடு கூட இருந்தீரு, ஒவ்வொருவரையும் கொண்டு வந்தீரு. ஒரு 15 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த 15 நிமிஷத்துல தான் உங்க வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி கத்தரை சொல்றேன். இந்த 15 நிமிஷத்துல கத்தரை மாற்றிருக்காரு. நான் விரும்புறேன். அடுத்த வாரத்தில் அநேக சாட்சியை நாங்கள் கேட்கணும். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரம் பிரபாதையை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்னைக்கும் ஆசீர்வாதம் பராமரிப்பு என்றும் சதா காலங்கள் நம்மோடு நம்ம குடும்பத்தினருடைய கூட தங்கி தெரித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.